என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகியானவள் உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணெய் என் குழந்தை நீ மனதார தொட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் இந்த வராகி உன் கைகளில் நீ கேட்ட ஒரு விஷயத்தை கொடுத்திடுவேன். அது எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, அம்மா ஏற்கனவே உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன். இந்த பிரபஞ்ச விதி உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சில எண்கள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இந்த எண்ணினுடைய தொடக்கமானது 11ஆம் தேதி 1வது மாதம் என்று 111 என்று எண்கள் தொடர்ச்சியாக உனக்கு கிடைத்திருக்கின்ற நாள். இந்த நாளில் என் குழந்தையே, இந்த எண்ணை நீ காணும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் என்ன எண்ணங்கள் தோன்றுமோ அந்த எண்ணம் உன் வாழ்க்கையாக மாறும். அதாவது நல்லது நடக்கும் என்று நீ நினைத்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடந்தே தீரும். அதே சமயத்தில் என் குழந்தை, எதுவுமே நடக்காது என்று நீ நினைத்து கொண்டே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதன் பிறகு நீ எத்தனைதான் யோசித்தாலும் அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் நடக்காமலேயே போய்விடும். அந்த வகையில் இன்று இந்த வராகி உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணெய் நீ எங்காவது கண்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உறுதி என்பதனை அது உனக்கு உணர்த்தி கொடுக்கும். நீ எந்த விஷயத்தை நோக்கி பயணம் செய்கின்றாயோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று நீ நினைத்து அதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உன்னுடையதுதான் என்பதனை ஆணித்தரமாக இந்த எண் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லும். அதாவது சில விஷயங்கள் நமக்கு நடக்குமா நடக்காதா என்பதனை சில அறிகுறிகள் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்வோம். அப்பேற்பட்ட அறிகுறிகளில் ஒன்றுதான் இதுவும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, ஒவ்வொரு விடியலும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கிறதோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகளை கொடுக்கிறது. பல கஷ்டங்கள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கஷ்டத்திற்கு நமக்கு தீர்வு கிடைக்கிறது என்றால் அதை நினைத்து எப்பொழுதும் நாம் வருத்தப்படக்கூடாது. அதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நம்மை வந்து சேர்ந்து விட்டது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையானது உனக்கான சந்தோஷத்தை மட்டும் உனக்கு கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா? அந்த சந்தோஷத்தை இன்று ஒரு சேர உனக்கு நான் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, சொல்வது எளிது, செய்வது கடினம். எதற்கு தெரியுமா? இந்த எண்ணை நீ கண்டுவிட்டால் உனக்கு வெற்றி என்று நான் சொல்வது உனக்கு எளிமையான விஷயம். ஆனால் அந்த எண்ணை எங்கே காண்பது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருப்பாய் அல்லவா? அந்த எண் எல்லோர் கண்களுக்கும் பட்டுவிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக படாது. எல்லோருக்குமே இது போன்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அறிந்திருக்க மாட்டார்கள். அந்த வகையில் உன் தாயானவள் இந்த எண்ணை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம். இன்று இந்த எண் உன் கண்களில் பட்டுவிட்டது என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பேரதிர்ஷ்டம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வெளியில் காண முடியவில்லை, நான் எங்கும் செல்ல முடியவில்லை, இருந்த இடத்திலேயே தான் இருக்கிறேன். அப்படியானாலும் எனக்கு அந்த எண் எப்படி என் கண்களில் படும் என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, வெற்றி உனதாக இருக்கும் பட்சத்தில், இந்த வெற்றியை அடைவதற்கு நீ தயாராக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும்
என்பது விதியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை, நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்டதும், இந்த வாழ்க்கையை விட்டு விலகி ஓட நினைத்ததும் போதும். உனக்கு நன்மை நடக்கும் என்பதனை நாளைய தினம் இந்த எண்ணை எங்கும் கண்டும் நீ எங்கும் தேடியும் காண முடியவில்லை என்றால், என் பிள்ளையை அம்மா உனக்கு காண்பிக்கிறேன் அல்லவா, உன் தாயானவள் உனக்கு காண்பிக்கிறேன் அல்லவா, அதை பார்த்து விட்டால் போதாதா? சர்வ நிச்சயமாக என் குழந்தைக்கு வெற்றி என்பது உறுதியாகும். உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அம்மா என்னால் உனக்கு உறுதி செய்து கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, பிரபஞ்சம் உனக்கு தருகின்ற இந்த மிகப்பெரிய வெற்றியை எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் நல்ல மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற உண்மைகளை கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கென நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேனோ அதை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று இங்கு யாருக்கும் சரியாக புரிவதில்லை. ஆனால் என்ன நடந்தாலும் நான் நானாக இருப்பேன் என்கின்ற மனநிலையில் நாம் இருக்கும் பொழுது யாராலும் உன்னை அசைத்துவிட முடியாது. உனக்காக உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற இந்த தாயானவள் என்றும் உன்னோடு இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக என் பிள்ளையினால் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிட முடியாது. எந்த பக்கம் பிடித்தாலும் போதும், மேல் நோக்கித்தான் எரியும் அந்த தீபமானது. அதுபோல வாழ்க்கையிலும் எந்த ஒரு நிலை வந்தாலும் நீ உன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறக்கூடாது. ஒரே நிலையில் நீ இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய மதிப்பை உயர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கடலில் தூக்கி கல்லை எறிவதனால் கடலுக்கு எந்த வகையிலும் இதனால் வலிகள் ஏற்பட போவது கிடையாது. அந்த கல்தான் காணாமல் போகும். அதனால் என் பிள்ளையை, உன்னை நோக்கி வருகின்ற விமர்சனங்களை கல்லாகவும் நீ கடலாகவும் மாறிவிடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பயத்தோடு அல்ல, இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நகர்த்தி கொண்டே இரு. நகர்ந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் உனக்கான எல்லை விரிவடைந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்திலேயே நின்று விட்டால் எந்த நன்மைகளும் உன்னை தேடி வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர், தூக்கி எறிபவன் உன் தகுதியை அறிய விரும்புபவன். இருவருக்கும் நீ நன்றி சொல்லி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். எதிர்ப்புகளோடு தான் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய உருவம் என்பது உன்னுடைய பெற்றவர்கள் உனக்கு கொடுத்த அடையாளம். அதே நேரத்தில் ஒழுக்கம் என்பது உன்னுடைய அடையாளத்திற்கு நீ கொடுக்கின்ற ஒரு உருவம். இதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி, என் குழந்தை, உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் என் பிள்ளை துவண்டு விழ வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. கடல் பெரியதாகத்தான் இருக்கும், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள் மட்டும்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எதை பற்றியும் என் குழந்தை நீ கவலைப்படாதே. நீ நினைப்பதுதான் நடக்கும். அதனால் நம்பிக்கையோடு நீ செயல்படு. என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் கிடையாது. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் உன்னை கேலியும் கிண்டலும் செய்ய முடியாதபடிக்கு எப்பொழுதும் நீ மனநிறைவோடு இருந்து கொண்டிருப்பாய். எல்லோருக்குமே
ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தீர்த்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனாலும் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி உன்னுடைய வெற்றியை பெறப் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். வெற்றி பெறும் நேரத்தை விட நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம்தான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒரு வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைத்து விட்டது என்றால் அதன் பிறகு இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, ஒருவனின் அறிவு என்பது ஒருவனுக்கு நல்லதொரு உத்வேகத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நல்ல குணமுள்ள மனிதன்தான் அதற்குரிய மரியாதையை பெற்றுக்கொள்வான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் நிச்சயமாக தோற்றுத்தான் போகும். நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நான் செய்ய முயற்சி செய்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வர நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இதையெல்லாம் நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, போராட்ட குணம் கொண்ட மனிதர்களிடத்தில் அந்த தோல்வியும் கூட ஒரு நாள் தோற்று போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உயரத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நம்பிக்கை மிகவும் அவசியம். அந்த நம்பிக்கை உன்மேல் இருப்பது சற்று அநியாயம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நான் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். 1 1 1 என்ற இந்த எண்ணை என் குழந்தை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக மட்டும்தான் இந்த வாழ்க்கையானது உனக்கு இருக்க வேண்டும் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்தது எதுவென்று தெரிந்து பார்த்தால், எதுவென்று நீ யோசித்து பார்த்தால் எந்த விஷயமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லை. எந்த வகையிலும் நான் உன்னை ஏமாற்ற நினைக்கவில்லை. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை நாளும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இன்று இந்த வராகி காண்பித்திருக்கின்ற இந்த எண் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பேரதிர்ஷ்ட நாளில் இதை நீ நிச்சயமாக தொட்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் எப்பொழுதும் போல உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் என்றும் உனக்கு நிறைவாக நிற்கிறது என்பது உண்மை என்றால் என்றுமே நீ ஆசைப்பட்டது அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ மனதிற்குள் எப்பொழுதும் போல ஒரு கற்பனை கதையில் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காதே. எப்பொழுதும் போல உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விடியலை நல்லபடியாக தொடங்கு. நான் காண்பித்ததையை பார்த்து விட்டதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைந்து விடு. ஒருவேளை வெளியில் சென்று இதையே வாங்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அது மேலும் பல வேதனைகளை கொடுக்கும். நீ மறந்துவிட்ட பல விஷயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். ஏனோ தானோ வென்றெல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காதே. உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொண்டு எப்பொழுதும்
இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ மகிழ்ச்சியாக இரு. உனக்கு நல்லதே நடக்கும். இந்த மாற்றங்களும் உனக்கு நிறைவான பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கு இந்த வராகி உடனிருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நான் இருந்து செய்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று இன்றே தெரிந்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.